வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திற்கு நாளைய தினம் வருகை தரும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவிடம் வலிவடக்கு மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அனைத்து சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்த சுங்கவரியின் விளைவுகள் குறித்து பேசும் நோக்கில் இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் வாரம் அமெரிக்காவிற்கு பயணம். பிள்ளையானை தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன அறிவிப்பு. வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வழங்கப்படாது என அமைச்சர்கள் மிரட்டும் விதத்தில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட விவசாய காடுகளில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கவினால் சில பகுதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் பல கட்டுப்பாடுகளுடன் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பின் மாலை நேரங்களில் நிலத்தில் இருக்க தடை, தற்காலிக கொட்டகைகள் அமைக்க முடியாமை மற்றும் உயர் பாதுகாப்பு வேலிகள் அகற்றப்படாமை போன்ற அம்சங்கள் விவசாய பணிகளை சிரமப்படுத்துகின்றன. பலாலி வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் வயாவலான் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாதுகாப்பு வேலிகள் காரணமாக விவசாயிகள் நீண்ட வழிகளை சென்று தங்கள் நிலங்களை அடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வேலைகளை பின்னுக்கு நகர்த்துவதற்காக 18 மில்லியன் நிதி கோரிக்கை நிறைவேறதால் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதனிடையே நாளைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் கலந்துரையாடி விவசாயிகளுக்கு முழுமையான அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் அங்கு நடைபெறும் மக்கள் சந்திப்பில் பங்கேற்க உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். யாழ் மாவட்டத்தில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்த அவர் மக்களின் ஆதரவு எங்களுடன் உறுதியாக உள்ளது. இதனால் தமிழ் கட்சிகள் கலக்கமடைந்து எங்களை எதிர்க்க ஒன்றிணைந்துள்ளன. போலி பிரச்சாரங்களை முன்னெடுத்து எங்கள் வெற்றியினை தடுக்க முயல்கின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தொடர்ந்து கூறுகையில் 2001ஆம் ஆண்டு புலிகள் அமைப்பினால் மாற்று அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைக்க அழைப்பு விடுத்த போது பலர் தற்செயலாக ஒன்றிணைந்துள்ளனர். அதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வரை ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இல்லாமல் பேரளவாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு தமிழர்களுக்கான உண்மையான போராட்டத்திற்கே துரோகமானது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் போது அவர்கள் இருப்பே காலியாகிவிடும் என்றார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒட்டி இதுவரை 168 முறைப்பாடுகள் போலீசாரிடம் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இதில் 36 குற்றவியல் தொடர்பான முறைப்பாடுகளும் 132 தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளும் உள்ளன. மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தொடர்புடையதாக 79 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் 18 பேர் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவோர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் முறைப்பாட்டு சம்பவங்களோடு தொடர்புடைய 14 வாகனங்களும் போலீசாரின் கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அறிவித்த சுங்கவரி தீர்மானத்தை அடுத்து அதற்கான விளைவுகள் குறித்து பேசும் நோக்கில் இலங்கை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளது. இந்த கோரிக்கையின் கீழ் இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் வாரத்தில் அமெரிக்கா செல்ல உள்ளது. இந்த தகவலை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, இலங்கை உட்பட பல நாடுகளின் தயாரிப்புகளுக்கு புதிய சுங்கவரிகளை விதித்துள்ளதால் குறிப்பாக ஆடை கைத்தொழில் துறைக்கு இது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையை சமாளிக்கும் வகையில் உரிய தீர்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நொரச்சோலை அனல்மின் நிலையத்தில் உள்ள ஒரு மின்பரப்பாக்கியை செயலிழக்க செய்யும் நடவடிக்கை ஏப்ரல் 11ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதேவேளை களனி திச அனல்மின் நிலையம் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை முதல் மின்சாரத்தினை உற்பத்தி செய்யவில்லை. இதன் அடிப்படையில் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தி நிலையங்கள் தற்போது அனைத்தும் செயல்பாட்டில் இல்லை எனவும் நீர் மின்சார உற்பத்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம்தான் தற்போது மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு விடுமுறை காலத்தை ஒட்டி மின்சார தேவை மற்றும் விநியோகத்தை சமநிலைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
விடுமுறை நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மின்சார தேவை குறைவாக இருக்கும் என்பதால் அவ்விதம் மின்சார விநியோகம் குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து நாட்டின் மின்சார தேவையின் அளவு மிகவும் குறைந்துள்ளதாகவும் 100 கிலோவாட்டிற்கு மேற்பட்ட சூரிய மின்சக்தி கலன்கள் தற்காலிகமாக மின்சார வலையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலைய உரிமையாளர்கள் தங்களது கலன்களை பகல் நேரத்தில் இயக்க வேண்டாம் என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அளவுக்கு மேல் நீண்ட விடுமுறை காலம் வழங்கப்படுகிறது. கடந்த அரசாங்கங்களின் போது அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் தங்கள் குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு சென்று புத்தாண்டை கொண்டாடி வந்த சம்பிரதாயம் இருந்து வந்தது. சிலர் புத்தாண்டுக்கு முன்பே மற்றவர்கள் புத்தாண்டு நிகழ்வுகளை முடித்த பிறகு வெளியூர் பயணங்களை மேற்கொண்டிருப்பதும் வழக்கமாக இருந்தது. இதை விமர்சித்தே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்கள், குறிப்பாக அனுருகுமார திசாநாயக்க கடந்த தேர்தல்களின் முன் அரசியல் தலைவர்களை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் புத்தாண்டு விடுமுறையை வெளிநாடுகளில் கழித்து கொண்டாடுகிறார்களா என்பதை எதிர்க்கட்சிகள் தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை யாரும் வெளிநாடுகளுக்கு சென்றதாக உறுதி செய்யும் வகையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. எனவே தேடுதல் நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிள்ளையானை தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறான ஆட்கள் தொடர்பான நீண்ட பட்டியல் ஒன்று அதிகாரிகளிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கைது செய்யப்படும் எவரும் தாம் குற்றம் செய்ததை ஒப்புக்கொள்வது வழக்கமல்ல. எவரும் நான் திருடினேன் அல்லது நான் கொள்ளையடித்தேன் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் இந்த நபர்கள் தங்களது கைது குறித்து அரசியல் பழிவாங்கல் என உரிமை கூறினாலும் நீதிமன்றத்தில் அவ்வாறாக பேச இயலாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் மாகாண சபை தேர்தல்கள் நடந்த பிறகு சில பழிவாங்கல் என கூறும் முயற்சிகளுக்கு நிலை கிடைக்காது என்றும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காவிட்டால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வழங்கப்படாது என்று அமைச்சர்கள் மிரட்டும் விதத்தில் பிரச்சாரம் செய்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவரது ஊடக அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: மன்னாரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய சுற்றாடல் அமைச்சர் இந்த ஆண்டிற்கான அரசாங்க பாதீட்டில் வடக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஆனால் அந்த நிதியை பயன்படுத்த வேண்டுமானால் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் அழுத்தமாக கூறியுள்ளார். இதனை கண்டித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், இது ஜனநாயக நெறிமுறைகளை மீறும் செயல்பாடாக இருப்பதாகவும் ஒரு அரசாங்கம் மக்கள் நலனுக்காக நிதி ஒதுக்குவது கட்டாய பொறுப்பாகும் என்றும் அது ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியின் சொத்தாக மாற முடியாது என்றும் கூறினார். வடக்கு மாகாண மக்கள் கடந்த 30 வருட யுத்தத்தால் அபிவிருத்தி வாய்ப்புகளின்றி தவித்துள்ளனர். இன்று அவர்களுக்கான நிதியை ஒரு கட்சியின் வெற்றியோடு தொடர்புபடுத்துவது மிரட்டலாகவே புரிகிறது. இது தமிழ் மக்களால் ஒருபோதும் ஏற்கப்படாது. மக்களின் வரிப்பணியால் அமைந்த அரச நிதி யாருடைய சொத்து அல்ல என்றும் அதன் பயன்பாட்டில் மக்கள் மீது இத்தகைய அழுத்தம் செலுத்துவது மிக மோசமான முறையாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு தமிழ் மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் உரிய பதிலை வழங்குவார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். நானுமோயாவிலிருந்து எல்லவரையில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கெலிப்சோ ரயில் சேவையினூடாக 2.1 மில்லியன் ரூபாய் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் கொழும்பை வந்தடைவதற்காக நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்று ரயில் பொது முகாமையாளர் தம்பிக்கு ஜாசந்தர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புனித தலதா மாளிகை ஜாத்திரையை முன்னிட்டு நாளை மறுதினம் கொழும்பில் இருந்து கண்டிக்கு தினமும் 8 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.